வணக்கம். வடலியில் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த வாரம் இலங்கை வருகின்றது ஐரோப்பிய ஒன்றிய குழு. ராணுவத்தினரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட இசைப்பிரியாவிற்கு நீதி வழங்க ஏன் அரசாங்கம் முன்வரவில்லை என சாணக்கியன் கேள்வி. ஏப்ரலில் இலங்கை வருகின்றார் இந்திய பிரதமர். பல புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட திட்டம். மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய குறு முதல்வராக அருட்திரு தமிழ்நேசன் அடிகளார் நியமனம். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முன்னிலையில் வீடியோ மூலம் ஆஜரானார் பிலிப்பைன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கைக்கு வழங்கப்பட்ட GSP+ வரி சலுகைகளை மீளாய்வு செய்வதற்காக ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழு அடுத்த வாரம் இலங்கை வரவுள்ளது. வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இன்று பாராளுமன்றத்தில் இந்த விடயத்தை வெளியிட்டுள்ளார். இதேவேளை சைப்ரஸில் உள்ள இலங்கை தூதரகம் மிக விரைவில் திறக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இதன்போது பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். அனுராதபுரம் வைத்தியசாலையில் பெண் வைத்தியருக்கு நிகழ்ந்த வன்கொடுமைக்கு நீதி வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த நாட்டிலே இராணுவத்தினரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட இசை பிரியாவிற்கு நீதி வழங்க ஏன் அரசாங்கம் முன்வரவில்லை என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். எத்தனையோ ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் பாதுகாப்பு படையினரால் பாலியல் தொந்தரவுக்கு இல்லாட்டி பாலியல் வன்முறைக்கு ஈடுபடுத்தப்பட்ட எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு ஏன் இந்த நாட்டில் இருக்கும் மக்கள் இல்லாட்டி இந்த அரசாங்கம் கொந்தளிக்கவில்லை? இனவாதம் இல்லை என்று சொல்லும் இந்த அரசாங்கம் தான் மிக மோசமான இனவாதிகள். கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் தங்களை இனவாதிகளாகவே அடையாளப்படுத்தி கொண்டு தங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்தார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் இனவாதம் இல்லை இனவாதம் இல்லை இனவாதம் இல்லை என்று சொல்றார்கள். ஆனால் முழுக்க முழுக்க இனவாதத்தில் ஈடுபடுறார்கள். எப்படி என்று சொன்னால் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிரந்தரமான அரசியல் தீர்வை தருவதற்கு மறுக்கிறார்கள். இந்த நாட்டிலே பொறுப்பு கூறல் விடயத்திலே கௌரவ அமைச்சருடைய உரையிலே ஒரு வார்த்தை கூட தமிழ் மக்களுடைய சார்பிலே சொல்லப்படவில்லை. அவருடைய நிலப்பாடை அவர் சொல்லியிருக்கிறார். அண்மையிலே அனுராதபுரத்திலே அந்த நடந்த சம்பவத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் கொல்லப்பட்டனர், கற்பழித்து பாலியல் வன்முறைக்கு ஈடுபடுத்தப்பட்டு கொல்லப்பட்டனர். அதிலே ஒரே ஒரு உதாரணமாக சொன்னால் இசைப்பிரியா கொல்லப்பட்டது. இசைப்பிரியா உயிரோடு இருந்ததுக்கான ஆதாரங்கள் எத்தனையோ இருக்கின்றது. இசைப்பிரியா உயிரோடு இருக்கிற ஆதாரங்கள் இருந்தது. அதனை தொடர்ந்து இசைப்பிரியாவுடைய காய்களே பின்னால கட்டப்பட்டு அரகுற உடுப்புடன் ஒரு துணியுடன் இருந்த இசைப்பிரியாவை பிறகு ஒரு உடுப்பும் இல்லாமல் இருக்கிறதாக காணொலியில் வெளியே வந்தது. அப்ப இந்த விடயத்தை பற்றி அவர் இசைப்பிரியா ஒரு பெண் இல்லையா? இசைப்பிரியாவுக்கு இந்த நாட்டிலே நீதி தேவையில்லையா? ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரமளவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே பல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் விஜித ஹேரத் சுட்டிக்காட்டினார். பல நாடுகளோடு இருதரப்பு உடன்படிக்கைகளை கைச்சாத்திட்டு வருகின்றோம். நாங்கள் முகம் கொடுத்திருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள வேண்டுமாக இருந்தால் எமக்கு வெளிநாட்டு நிதி தேவைப்படுகிறது. நமது வெளிநாட்டு கையிருப்பு அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அப்படி கையிருப்பை குறுகிய காலத்தில் அதிகரித்துக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு துறைதான் சுற்றுலாத்துறை. இவற்றை இலக்காக கொண்டுதான் வெளிநாட்டு அமைச்சுடன் இணைந்ததாக நாங்கள் புதிய அமைச்சு என்ற வகையில் இந்த அமைப்பை ஸ்தாபித்திருக்கின்றோம் என தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தின் புதிய குறு முதல்வராக அருட்திரு தமிழ்நேசன் அடிகளார் நியமிக்கப்பட்டுள்ளார். மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயர் மேதகு அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்கள் இந்த நியமனத்தை வழங்கியுள்ளார். மடு திருப்பதியில் 5 நாட்கள் நடைபெற்ற மன்னார் மறை மாவட்ட குருக்களுக்கான வருடாந்த தியானத்தின் நிறைவில் வெள்ளிக்கிழமை இந்த நியமனம் அறிவிக்கப்பட்டது.
ஒரு மறை மாவட்டத்தில் ஒரு குறு முதல்வர் பதவி என்பது மறைவாட்ட ஆயருக்கு அடுத்த நிலையில் உள்ள உயர் பதவியாகும். மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய குறு முதல்வராக நியமிக்கப்பட்டுள்ள அருட்திரு தமிழ்நேசன் அடிகளர் மன்னார் மாவட்டத்தின் முருங்கன் கிராமத்தில் காலம் சென்ற திருமதி சந்தானம் பாலுவி தம்பதியருக்கு 11வது மகனாக 1969ஆம் ஆண்டு பிறந்தார். முருங்கன் மகா வித்தியாலயத்தில் தனது ஆரம்ப கல்வியையும் யாழ்ப்பாணம் புனித சம்பத்திரியார் கல்லூரியில் தனது உயர் கல்வியையும் கற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. விவசாய பயிர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தும் வன விலங்குகள் பற்றிய தேசிய கணக்கெடுப்பு விவசாய மற்றும் கால்நடை வளம் நிலம் நீர்ப்பாசன அமைச்சினால் இன்று முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மேலும் இன்று நடைபெறவிருக்கும் வன உயிர்கள் பற்றிய தேசிய கணக்கெடுப்புக்கு தேவையான துண்டு பிரசுரங்கள் தற்போது நாடு முழுவதும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக விவசாய பணிப்பாளர் நாயகன் GGV விஜயமாலி தெரிவித்துள்ளார். உணவு பாதுகாப்பு மற்றும் பயிர் இழப்புகளை குறைத்தல் முதன்மை நோக்கங்களுடன் இந்த கணக்கெடுப்பு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கமைய கிளிநொச்சி மாவட்டத்தில் கிராம சேவையாளர்கள் மூலம் வழங்கப்பட்ட படிவங்களுக்கு அமைய பயிர் நிலங்கள், வழிபாட்டு தலங்கள், பாடசாலைகள், பொது இடங்களில் இன்றைய தினம் கணக்கெடுப்பு முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை தம்பலகாமம் பிரதேச செயலக பிரிவில் உள்ள கோயிலடி கிராம சேவகர் பிரிவிலும் இது செயல்முறைப்படுத்தப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி ட்ரெக்டிகோ டுட்ரே சர்வதேச நீதிமன்றத்தின் முன்னிலையில் ஆஜரான முதல் ஆசிய தலைவர் ஆவர். பிலிப்பைன்ஸின் 79 வயது முன்னாள் ஜனாதிபதி அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பகுதியிலிருந்து வீடியோ மூலம் நீதிமன்ற நடவடிக்கைகளில் இணைந்து கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ட்ரெட்ரிகோ டுட்ரோடே நீண்ட தூரம் பயணம் செய்ததை கருத்தில் கொண்டு நீதிபதி இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளார். போதைப் பொருளிற்கு எதிரான யுத்தத்தின் போது இவர் 30,000க்கும் அதிகமான பொதுமக்களை கொலை செய்தார் என சர்வதேச நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. 2016 முதல் 2022 வரை பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதியாக பதவி வகித்த இவர் பிடியாணை அடிப்படையில் கைது செய்யப்பட்டார். பின்னர் விமானம் மூலம் நெதர்லாந்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளில் அவர் வீடியோ மூலம் கலந்து கொண்ட வேளை அவர் இழைத்ததற்கான தெரிவிக்கப்படும் குற்றங்கள் குறித்து தெரிவிக்கப்பட்டதுடன் அவருக்கு தன்னை நியாயப்படுத்துவதற்கான உரிமைகள் குறித்தும் தெரிவிக்கப்பட்டது. பலவீனமானவராக காணப்பட்ட பிலிப்பைன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி தனது பெயர் விவரங்களை உறுதி செய்துள்ளார். இதேவேளை தனது கட்சிக்காரர் பிலிப்பைன்ஸில் கடத்தப்பட்டுள்ளார் என பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதியின் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.